நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ சிம்ம லக்னமாக வந்து குருவும் செவ்வாயும், ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், சிம்ம லக்னமும் குருவும் செவ்வாயும் லக்னத்தில் இருந்தா எப்படி கமெண்ட்ஸோட ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. சிம்ம லக்னமாக வந்து அதே குருவும் செவ்வாயும் கும்பத்தில் இருக்கிறாங்க, 7ஆம் வீட்டில் அவங்க 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா எந்த வகையில் அது யோக அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. பொதுவான கணக்கு என்ன கேட்டிங்கன்னா, எப்போதுமே ஒரு வீட்டில் கிரகங்கள் இருக்கும்போது அந்த வீட்டு அதிபதி நல்லா இருக்கணும். ஆனால் அதே வீடு அவங்களுக்கு இந்த லக்னத்திற்கு கெடுதல் பண்ணக்கூடிய கிரகமாக இருந்தால் அந்த வீட்டுக்கு மறைந்து நல்ல இடத்துல இருக்கும். இதுதான் கணக்கு. அப்படி வரும்பொழுது இப்போ வந்து சிம்ம லக்னமாக வந்து 7ஆம் வீட்டில் குருவும் செவ்வாயும் அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி வரும்னா, இந்த லக்னத்திற்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4, 9 கூடிய நல்ல யோகாதிபதியாக செவ்வாய் வந்து விடுவார். 5, 8 கூடிய 5ஆம் இடத்திற்கும் நல்ல ஸ்தானத்திற்கும் அதிபதியாகி அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக அந்த குரு வந்து விடுவார். அப்படி வரும்பொழுது இந்த செவ்வாய் பொதுவாகவே ஒரு 70% நன்மைகளை தாங்க அந்த சிம்ம லக்னத்துக்கு பண்ணுவார், கெடுதல்களை பண்ண மாட்டார். அப்படியே நல்லது செய்ய முடியலன்னாலும் கெடுதல் பண்ண மாட்டார். இதுதான் சிம்ம லக்னத்துக்கு செவ்வாயினுடைய அமைப்புங்கிறது. அதுதான். அப்படி வரும்பொழுது அவர் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் 7ஆம் வீட்டில் குருவும் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இவர் 4, 9 கூடிய வீட்டிற்கு 4ஆம் வீட்டிற்கு இன்னொரு கேந்திரமான 7ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போ கூட 5, 8 கூடிய அஷ்டமாதிபதியான குருவும் அங்கே இருக்கிறார். அப்படிங்கிறப்போ இந்த லக்னத்திற்கு 5, 9 கூடியவர்கள் 2 பேரும், 5 கூடிய குருவும் 9 கூடிய செவ்வாய், 1, 5, 9 மூலத்திரிகோணம் சொல்லும் இல்லைங்களா, அதில் வந்து 5, 9 கூடியவர்களாக குருவும் செவ்வாய் வந்து பாவக்கிரகமான செவ்வாய் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக 7ஆம் வீட்டில் இருப்பது தப்பு இல்லை, நல்ல அமைப்பு தான். குரு சேர்றதும் நல்ல அமைப்பு, அது யோகத்தை தான் கொடுக்கும். இது எப்படி வரும் அப்படிங்கிறதை பார்ப்போம். அதுக்கடுத்தபடியாக இந்த செவ்வாய் 4 கூடையவன் 7 இருக்கிறாருங்க. ஆனால் 5, 8 கூடையவராக குரு வந்து சுபக்கிரகம் 7ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் ஒரு யோசனை வரும், அவர் 7ஆம் வீட்டில் கேந்திரத்தில் இருக்கிறாருங்க. அதுக்கடுத்தபடியாக என்னதான் நீங்கள் சொன்னாலும் செவ்வாய் பாவகிரகம் தானுங்க, அப்போ அவரோட சேர்ந்துருக்கும் போது குருவோட யோக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். ஆனால் அது எப்படி வரணும் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். அதே சமயம் இந்த 7ஆம் வீட்டுக்குடைய சனி, இவங்க 2 பேரையும் பார்க்காமல் இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். பார்க்கலாம், 6ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளாத, 6ஆம் வீட்டோட தொடர்பு கொண்டு பார்க்காம இருந்தால் அது சிக்கல், இன்னமும் சிக்கலில் போயிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் 6ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதியாகி என்ன இருந்தாலும் அவர் அந்த வீட்டுக்கு அதிபதியாச்சுங்க, அவர் அவருடைய கொஞ்சம் வேலையில் கெடுபலன்களை கொடுப்பார் இல்லைங்க. அதனால அது எப்படி வரணும் அப்படிங்கிறதையும் இப்போ நான் வந்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள், சிம்ம லக்னத்துக்கு 4, 9 கூடைய நல்ல அதிபத்தியத்துக்கு உண்டான இடத்துக்கு செவ்வாய் வந்துடுவாங்க. இந்த சிம்ம லக்னத்திற்கு 5, 8 கூடிய 5ஆம் இடம் நல்ல ஸ்தானத்திற்கும் 8ஆம் இடமான அஷ்டமத்திற்கும் அதிபதியாக குரு வந்து விடுவாங்க. அப்படி வரும்பொழுது அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செவ்வாய் 4 கூடியவர் 7இல் இருக்கிறார். இந்த 4ஆம் அதிபதிங்களா, அவர் 7 இருக்கிறார், தப்பு கிடையாதுங்க, நல்ல அமைப்பு. பாவக்கிரகம் இந்த இடத்துல ஒரு வார்த்தைக்கு செவ்வாய்க்குங்கிறதுனால நம்ம பாவக்கிரகம்னு சொல்றோம். ஆனால் இந்த லக்னத்திற்கு யோகாதிபதி அப்படிங்கிறப்போ இந்த பாவக்கிரகமாக வந்து அவர் யோகாதிபதியாக வந்து அந்த யோகாதிபதி அப்போ பாவக்கிரகங்கிற முறையில் வரும்போது 4 கூடையவர் 7 இருக்கிறது தப்பு இல்லை. அதுக்காகத்தான் அப்படி சொல்றோம். அடுத்தபடியாக இந்த 5, 8 கூடையவர் குருங்க. இந்த குரு 5 கூடையவர் 8ல் 7ல் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இப்போ அஷ்டமாதிபதி ஆச்சுங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, எப்போவுமே வந்து பாசிட்டிவையும் பார்க்கணும், நெகட்டிவையும் பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது இப்போ பாசிட்டிவ்ங்கிறது 5 கூடையவர் அப்படிங்கிற முறையில் 9ஆம் அதிபதி நினைச்சிட்டார். ஃபர்ஸ்ட் இப்படி வருவோம், 5 கூடையவர்ங்கிற முறையில் 9ஆம் அதிபதியோட இறஞ்சி அழகு போல உட்கார்ந்துட்டார். இப்படி இருக்கும் பொழுது இந்த 8ஆம் அதிபதி ஆச்சே குரு, அப்படிங்கிறப்ப அவர் கெடுதலை செய்வாருங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு யோசனை எல்லாருக்கும் பாருங்க. 8க்கு 12இல் மறைகிறார், இதுதான் சென்ஸ். அவர் 8க்கு 12இல் மறைகிறார். அப்போ 8ஆம் வீட்டு படங்களே அவரால் தர முடியாது. இப்போ வந்துருச்சுங்களா கணக்கு. 8க்கு 12இல் மறைகிறார். 12இல் மறையும் போது இந்த 8ஆம் வீட்டு கெடுபலன்கள் 20% தான் இருக்கும், 80% இருக்காது. 80%
இந்த 5ஆம் வீட்டு பலன்கள் நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் யோகாதிபதியோட சேர்ந்துட்டார். யோகாதிபதியோட சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த லக்னத்துக்கு செவ்வாய் திசை குரு திசை வருதுங்க. சூப்பராக இருக்கும். செவ்வாய் திசை சொல்ல வேண்டியதே இல்லை. குரு திசை அதை விட சூப்பராக இருக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய் ஆச்சுங்க அப்படின்னாலும் குருவோட இணைஞ்சனால அந்த செவ்வாயினுடைய தோஷம் இருக்காது. அதுக்கடுத்தபடியாக அந்த கணவன் ஸ்தானம் ஆணாக இருந்தால் மனைவியாலையும், பெண்ணாக இருந்தால் கணவன் யோகங்கள் கிடைக்கும். அதனால பாதிப்புலாம் வராது. அதுக்கட்டுப்படியாக என்ன செவ்வாயும் குருவும் சேர்ந்துருக்காங்க. என்னங்க ஒரு 22 23 நாட்கள் 28 கல்யாணம் நடக்குங்க, லேட்டாக நடக்குங்க, அவ்வளோதாங்க. மற்றபடி எந்த கெடுபலன்களையும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் கரெக்டு தாங்க. இந்த சனி எங்கே இருக்கிறான்னு பார்த்துக்கோங்க. இப்போது இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த சனி வந்து இங்கேருந்து செவ்வாயை பார்க்குறாரு, 3ஆம் பார்வை, இங்கேருந்து 3ஆம் பார்வை பார்க்குறாரு. அப்படின்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் 6 7 குடையவர், 6 7 குடையவராக வந்துடுறாரு. இந்த 6 7 குடையவராக வந்து இவர் இங்கேருந்து பார்க்குறாருங்க, 5ஆம் வீட்டில் இருந்து இந்த செவ்வாய். இந்த 6ஆம் வீட்டு கெடுபலன்கள் வராது. 6க்கு 12 மறைகிறார். அப்போ இந்த 6ஆம் வீட்டு கெடுபலன்கள் வராது. ஆனால் சனி செவ்வாயை பார்க்கும்போது அவர் 7ஆம் வீட்டை தான் பார்க்கிறார். இப்போ பாருங்க, திருப்பியும் சொல்லிடுறேன். இந்த 6 7 குடையவராக சனி வந்து அவர் தனுசுல இருந்துட்டாங்க. தனுசுல இருந்தா தனுசுக்கு 6க்கு 12ஆம் வீட்டில் மறைகிறார். அப்ப 6ஆம் வீட்டு கெடுபலன்கள் நம்ம எப்படி சொன்னோம், 8க்கு 12 குரு அஷ்டமத்தின் கெடுபலன்கள் இருக்காதுன்னு சொன்ன மாதிரி இந்த 6 குடையவர் இங்க இருந்துட்டாருன்னா 6 குடை கெடுபலன்கள் இல்லாமல் 7ஆம் வீட்டு பலன்கள் தான் ஆகும். அப்ப 7ஆம் வீட்டை அவர் பார்க்கிறார். அப்போ குருவும் செவ்வாயும் பார்க்கறதுனால அவர் நன்மைகளை தான் செய்வார். நன்மையில செய்யாட்டினாலும் பரவாயில்ல, கெடுதலை செய்ய மாட்டார். அதுதான் இந்த சனி இங்க இருந்தவர். இல்லைங்க, அப்படி இல்லைங்க, அவர் இங்க இருந்துட்டாருங்க. இப்போ 2 விஷயம் நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. இப்போ அப்படியே மாறும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து சனி இங்க இருந்துட்டாங்க, அவர் வந்து தான் பார்க்கலையேங்க, குரு செவ்வாயை பார்க்கலையேங்க, அப்போ நல்லது தானுங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். கரெக்டுங்களா? அவர் குரு செவ்வாயை பார்க்கல, 6 7 குடையவராகி அவர் வந்து குரு சபையை பார்க்கலையேங்க, 6க்கு 8 வந்துட்டாங்களேங்க, இப்போ கெடுபலன்கள். ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம மைனூட்டாக திங்க் பண்ண வேண்டியது. எப்படி இருக்குன்னா, இவர் வந்து 6ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ 6ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது இந்த 2 வீட்டுக்கும் உண்டான பலன்களை தான் அவர் தருவார். இப்போ நம்ம முன்னாடி என்ன சொன்னோம், இப்போ 6க்கு 12ல் மறைகிறதுனால இந்த வீட்டு பலனை தராமல் இந்த வீட்டு பலன் என்ன, நல்ல பலன், அதனால அவர் தருவார்னு சொன்னோம். ஆனால் இவர் 7க்கு மறைஞ்சிட்டார், நல்ல பலனுக்கு மறைஞ்சு கெட்ட பலனுக்கு வர்றாரு. அப்போ கெட்ட பலனை இங்கே கொடுக்கும் பொழுது இந்த குரு செவ்வாயுடைய யோக அமைப்புகள் பங்கமாகும், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, சனி வந்து 6ஆம் வீட்டை பார்க்கிற மாதிரி சனி இங்கே அமைஞ்சக்கூடாது. அமைஞ்சிட்டாருன்னா அந்த குரு செவ்வாயுடைய யோக அமைப்பு பெருசா இருக்காது. ஆனால் இந்த 6ஆம் வீட்டை பார்க்காமல் அவர் குரு சனியை பார்த்தாலும் தப்பு இல்லை, அது நல்ல பலனை கொடுக்கும். இப்படிதான் பார்க்கணும். நம்ம நினைச்சுக்கலாம் 6ஆம் வீட்டை பார்க்குறாருங்க, குரு செவ்வாயை பார்க்கலைங்க, 6ஆம் வீட்டை பார்க்கறது தான் கெடுதல். அப்போ அவர் வந்து இதுக்குண்டான ஆக்டிவ் அதாவது எப்படி சொல்றது, இதை வச்சு தான் செயல்பட ஆரம்பிப்பார். அப்புறம் இங்கே என்ன சொன்னேன், இங்கிருந்து பார்க்கும்போது இந்த 6ஆம் வீட்டு பலன்கள் இல்லாமல் பார்க்குறாரு, அப்போ நல்ல பலன்களாக கொடுத்துருவாரு. ஆனால் 6ஆம் வீட்டை பார்க்கும்போது 6ஆம் வீட்டு பலன்களாக தான் 7ஆம் வீட்டுக்கும் வருவார். ஏன்னா 2க்கு அவர் தான் அதிபதி. இந்த இடத்துல மறைச்சிட்டா இருக்கிற கணக்கு வராது. இது திருப்பி நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு விடை கிடைக்கும். அந்த மாதிரி தான் இந்த அமைப்பை பார்க்கணும். அப்போ குருவும் செவ்வாயும் நல்லவர்களாக இருந்து சனி இங்கேருந்து பார்க்குறாருங்க. எந்த வகையிலையும் பார்க்கலைங்க, அவர் வாட்டு சனி வாட்டு இங்கே இருந்துட்டாருங்க, 8ல் இருந்துட்டாருங்க. அப்படின்னா ஆயுள் நல்லா இருக்கும். ஆனால் 8ல் சனி இருந்தால் மற்ற எல்லாத்தையும் கெடுத்துருவார். அதுவும் ஒரு பிரச்சனை. அதுக்கு அடுத்தபடியா அதுவும் இல்லைங்க, சனி இங்கே இருந்துட்டாருங்க, சொல்ல வேண்டியதே இல்லைங்க. சூப்பருங்க. 7 இங்கே பாருங்க, 6க்கு 8ல் மறைகிறார், 6ஆம் வீட்டை பார்க்கவில்லை, குரு செவ்வாயையும் பார்க்கவில்லை. பரவாயில்லை, நல்லா போயிட்டு. அது யோக அமைப்புகள் வரும்பொழுது அந்த மாதிரி வரும். அதையும் நம்ம பார்த்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். மற்ற கிரகங்கள் சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். சுக்கிரன் இவங்களோட இணையாமல் இருக்கிறது நல்லது, அவ்வளோதான். ஏன்னா இந்த யோகாதிபதிகளை கெடுக்காமல் இருக்கணும், அவ்வளோதான். அப்படி இருந்துட்டாங்க அப்படின்னா நல்ல யோக அமைப்புகளை கொடுத்துக்கணும். இப்போ அவங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, சிம்ம லக்னத்துக்கு 7ல் குரு செவ்வாய் இருந்தால் மட்டும் சொல்லியிருந்தாங்க. நான் பிறந்த டேட் கேட்டிருந்தேன், அவங்க என்ன கொடுக்கல. கொடுத்தாங்கன்னா உங்கள் டீட்டெயிலை நான் போடுறேன். அதே சமயம்
குரு செவ்வாய் இருக்கும் பொழுது இந்த சனி இந்த மாதிரி இருந்து பார்க்கறது நல்ல அமைப்பு. சுக்கிரன் பார்வை இணையாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.